ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன்று வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் வர டிசம்பருடைய கடைசி வாரம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வாரத்தில் வந்து நம்ம திருக்குறள் போட்டிகள், திருக்குறள் வந்து இன்னும் என்னென்னலாம் வந்து உலகளாவிய லெவலுக்கு ஆல்ரெடி போயிடுச்சு. இன்னும் சிறப்பு மிக்க லெவலுக்கு போகிறதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாமோ ஸோ மொத்த விஷயமும் வந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த திருக்குறள் வாரம் பார்த்தோம். அந்த திருவள்ளுவருடைய சிலை வந்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா கன்னியாகுமரியில். ஸோ அதோடைய டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ 3681 கற்கள் கொண்டு அந்த சிலையானது வந்து அமைக்கப்பட்டது. ஸோ யார் வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணபதி ஸ்தபதி அப்படின்றவர் தான் வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சார். ஸோ மொத்தம் எத்தனை டன் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7000 டன்னு வந்து கொண்டிருக்கும். நம்மளுடைய ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அது நின்ற கோலத்திலும், பின்னாடி போயிட்டு நம்ம பார்க்கும்போது அது உட்கார்ந்த கோலத்தில் வந்து காணப்படும். ஸோ மொத்தம் எத்தனை அடி அந்த சிலையினுடைய உயரம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 133 அடி வந்து இருக்குது. அதனுடைய பீடம் மட்டும் அதில் 38 அடி, 95 அடி வந்து அந்த அடி வந்து அந்த திருவள்ளுவர் சிலையுடைய மொத்த உயரம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதனுடைய கான்செப்ட். அந்த திருவள்ளுவர் மண்டபத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது 133 அதிகாரங்களுக்கு வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒரு குறள்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆங்கிலத்திலும் அதன் பிறகு வந்து தமிழில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க கல்வெட்டில். ஓகேங்களா? அது வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து எந்த படகின் வசதி மூலமாக வந்து போட் வசதி வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூம்புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு வசதி இருக்குது. அதன் மூலமாக தான் வந்து அதனுடைய பெயரில் வந்து அந்த படகு வசதியானது வந்து செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொன்னால், சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு இந்த 2025 சீர்திருத்த ஆண்டுன்னு சொல்லிட்டு எந்த அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து இந்த 2025 வந்து சீர்திருத்த ஆண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, விவாத் ஷே விஸ்வாஸ் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நிதி அமைச்சகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. நிர்மலா சீதாராமன் தான் நிதி அமைச்சகத்தினுடைய நிதி அமைச்சராக வந்திருக்காங்க. எந்த வருஷத்து 2023 2024 அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்டில் சொன்னதை வச்சு இந்த விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது வந்து என்னென்னா டிசம்பர் மாதம் வந்து 1.77 லட்சம் கோடி வந்து இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் கற்பித்தல் திட்டம். இந்த தமிழ் கற்பித்தல் திட்டம் வந்து எங்கே வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜி தீவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நம்மளுடைய தமிழ் ஆசிரியர்கள் போய்ட்டு அங்கே தமிழை வந்து கற்றுக் கொடுக்குவதற்காக வந்து இந்த தமிழ் கற்பித்தல் திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜி தீவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துக்க வேண்டியது வந்து நம்ம ரீசெண்டாக வந்து முன்னாடி வந்த ஒரு கரண்ட் அஃபேர் தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜி தீவோடைய உயரிய விருது வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படின்னு சொல்கிற ஒரு விருது. அந்த விருது வந்து ரீசெண்டாக வந்து திரௌபதி முர்முக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு மரண தண்டனையை வந்து எந்த நாடு வந்து ரத்து செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாவே. இந்த கொஞ்சம் தெரிஞ்சிங்க, ஜிம்பாவேன்ற நாடு வந்து ரத்து செஞ்சுருக்கு. ஸோ அப்போது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சால். நம்மளுடைய நாட்டில் வந்து மரண தண்டனை இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது அப்படி இருந்ததுன்னா இருக்குன்னு பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு வந்து டக்குன்னு கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது வந்து உலக உள்முக சிந்தனையாளர்கள் அப்படின்ற தினம் வந்து ஒன்று வந்து இது பண்ணியிருக்காங்க. அது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2 வந்து உலக உள்முக சிந்தனையாளர்கள் தினம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.